சிங்காசனம் வீச்சிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீச்சிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுச்ச பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். பாடத பங்கமுச்ச பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே. வாங்க 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 தாத்தா, வாங்க தாத்தா, வாங்க தாத்தா. உங்களுக்காண்டி தாத்தா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் தாத்தா. தாத்தா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கீங்களா? முதல்ல வந்து உட்காருங்க. மாஸ்டர் கொஞ்சம் நவுட்டுக்கோங்க. தாத்தா உட்காருட்டு. நீங்க வாங்க தாத்தா, வந்து உட்காருங்க. தாத்தா உங்களுக்காண்டி பாத்தீங்க கேக் ரெடி பண்ணிருக்கேன். சாப்பிடுங்க தாத்தா, நீங்க வந்து சாப்பிடுங்க. இந்தாங்க, அடுத்து முறுக்கு சாப்பிடுங்க, முறுக்கு சாப்பிடுங்க. இன்னும் இந்தாங்க ஸ்வீட்ஸ்லாம் இருக்கு, சாப்பிடுங்க தாத்தா, வெக்கப்படாம சாப்பிடுங்க. இது நம்ம வீடு தானே. மாஸ்டர் உங்களுக்கு எல்லாம் டீ ரெடி பண்ணிருக்கேன். நான் போய் டீ எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? சரியா, நீங்க வெயிட் மட்டும் பண்ணுங்க, டீ எடுத்துட்டு வந்துடுறேன். இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்காக கண்ணீரோட கதறி இருக்கேன். ஆனா வந்து நிக்க என்னை மதிக்கவே இல்லை, ஒரு பொருட்டாவே எடுக்கல. சரி பாஸ்டர் யாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க. டீ போட்டு ரொம்ப நேரம் ஆச்சுனால டீ வந்து ஆறி போச்சு பாத்துக்கோங்க. நான் உன டீ வேணா சுட வச்சு எடுத்துட்டு வந்துடவா? இல்ல இல்ல இல்ல, நீங்க நல்லா கவனிச்சதே போதும். சரி பாஸ்டர், சரி பாஸ்டர், சரி பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ. டேய் தம்பிங்க வா, ஃபர்ஸ்ட் மாஸ்க் கழட்டு. சர்ச்சுக்கே வர்றது கிடையாது, கிறிஸ்மஸ் ட்ரெஸ் யாரும் போட மாட்டேங்காங்க, ஆள் இல்லைன்ட்டு உன்னை போட வச்சா அது உனக்கு செட்டே ஆகலை, சூட்டபுளே ஆகலை. இருந்தாலும் போட வச்சா போகிற இடத்துலலாம் உனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்காங்க. டீ கொடுக்காங்க, கேக் கொடுக்காங்க, ஆனால் என்ன மனுஷனாவே மதிக்கலையே. இனி நீ இந்த ட்ரெஸ்ஸை போடணும்னா ரெகுலராக சர்ச்சுக்கு வா, சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணு, என் கூட ஊழியத்துக்கு வா. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை நீ போடணுமா போடாண்டாமான்னு நான் முடிவு பண்ணுறேன். சரியா? சரி கிளம்பு ஃபஸ்ட்டு. ஹாப்பி கிறிஸ்மஸ் பாஸ்டர். அப்பா இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அதிகாலையில இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிச்சுட்டு வர்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் அந்த வாலிபர்கள் ஸ்டேஜில் நின்று கொயர்ல பாட்டு படிக்கிறது அவங்க பெற்றோர்களுக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. ஆனா நானும் ஒன்று பெற்று வச்சிருக்கேன், ஒன்றுக்கும் உபயோகம் இல்லை. இந்த குடும்பத்துக்கும் சரி இந்த உலகத்துக்கே உபயோகம் இல்லாம தான் இருக்கான். ஆனா வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா, அப்பா எனக்கு அது வாங்கித்தாங்க, அப்பா எனக்கு இந்த சட்டை வாங்கித்தாங்க, அப்பா எனக்கு பூமா செருப்பு தான் வேணுங்க. ஆனா நான் என்ன பண்றது, எல்லாம் வாங்கி கொடுக்கேன். ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி கிறிஸ்துமஸ்க்கு வாயா அப்படின்னு எழுப்புனா தூங்கணுப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி எழுப்புவோம், என்ன பண்ணிட்டு இருக்கானோ உன்னை எழுப்பும். டேய் 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 சை டேய் எந்திரா எந்தி. போற ஒண்ணுதான் கேடு. காலைல சர்ச்சுக்கு தான் வரல, போய் மட்டனா டேட்டோ போ. இந்தா 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வா. சரியா? எங்கேயும் சோ வராம சீக்கிரம் வா. நீ நல்லா தூங்கிட்ட, நான் தான் தூங்க போறேன். சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா போ. போறேன். அப்பா நல்ல ஒரு தூக்கம் போட்டாச்சு. இனி நமக்கு தேவை நல்ல ஒரு சாப்பாடு. அம்மா கிறிஸ்மஸ்னா இந்த மட்டன் சாப்பாடு தான். இந்த தூக்கத்துல கூட கனவுல மட்டன் வந்துட்டு போகுது. எப்பா ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். இங்க வா. சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். அவன்கிட்ட என்ன சொன்னேன்? கறி தான் வாங்கிட்டு வர சொன்னீங்க. என்ன கறி வாங்கிட்டு வர சொன்னேன்? மட்டனு. தின்னு பாரு ஃபர்ஸ்ட். இந்தா என்னது? இது என்ன சிக்கன் மாதிரி இருக்கு? சிக்கன் மாதிரியா? உன்னை மட்டன் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். எப்பா கறி கடைங்கிறதான் மாத்தி கொடுத்துட்டாப்பா. மாத்தி கொடுத்துட்டான். வருஷத்துல ஒரு வாட்டி தான் கிறிஸ்மஸே வருது, அன்னைக்குதான் மட்டன் சாப்பிடலாம்னு ஆசையா எடுத்து வந்தா நீ என்னடா நீ கிறிஸ்மஸையும் சொல்லி முடிச்சிட்ட, நிம்மதியா சாப்பிடலாம்னு பார்த்தா அதையும் சொல்லி முடிச்சிட்டா. உன்ன இந்த இரு. எப்பா 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 ஹாப்பி கிறிஸ்மஸ் பா. சரி சர்ச்சுக்கும் வராம போயிட்டான், மதியம் நல்லா சாப்பிடலான்னு பார்த்தா அதையும் கெடுத்துட்டான், கிறிஸ்மஸையே சோழி முடிச்சிட்டான். சரி பண்ணப்போ. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. தூங்கிட்டு இருக்க நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். நல்ல ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா.
நம்மளோட சந்தோஷத்துக்காக, நம்மளுடைய சமாதானத்துக்காக, நம்ம குடும்பத்துல உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு மனுஷராக வந்தார். ஹalleluya. நல்ல சத்தமா ஹalleluya சொல்லாமா? ஓகே. இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். இந்த வசனம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் தாமே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரதர், பாஸ்டர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் பாஸ்டர். ஓகே பிரதர், சர்ச்சில் உங்களை பார்த்தேன், ரொம்ப டல்லா தூக்கமா இருந்தீங்களே, இன்னும் எதுவும் பிரச்சனையா? பாஸ்டர் அது ஏன் பிரச்சனை கிடையாது, அந்த இதெல்லாம் உங்க பிரச்சனை. ஏன் பிரச்சனையா? ஆமா பாஸ்டர், போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு நான் வந்தேன், அந்த கிறிஸ்மஸுக்கும் இயேசு பிறந்தாருங்கிற மெசேஜ் தான் கொடுத்தீங்க. இன்னைக்கும் நீங்க இயேசு பிறந்தாருங்கிற மெசேஜ் தான் கொடுக்கீங்க. எல்லா கிறிஸ்மஸுக்கும் இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், இந்த ஒரு மெசேஜை தான் கொடுக்கீங்க. இயேசு பிறக்க மட்டுமா செஞ்சாரு, இயேசு பிறந்தாரு, சுவிசேஷம் பண்ணாரு, மரிச்சாரு, உயிர் தெழுந்தாரு, இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் கொடுங்களேன். எதுக்கு இயேசு பிறந்தாருங்கிற மெசேஜ் மட்டும் கொடுக்கீங்க? பிரதர், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு மட்டும்தான் வாரீங்க. மற்ற சண்டே சர்வீஸ்லாம் நீங்க சொல்ற எல்லா ஆசீர்வாதங்களும், நீங்க சொல்ற எல்லா மெசேஜும் நாங்க கொடுக்க தான் செய்யறோம். பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், மத்த சர்வீஸ்ல குடிக்கீங்க, சரி. கிறிஸ்மஸுக்கும் இயேசுவோட மத்த பிரசங்கங்களை கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்படியே பிரதர்? நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் பிரதர். ஓகே பிரதர், காட் பிளஸ் யூ. ரொம்ப நன்றி பாஸ்டர், நான் சொன்னதை கேட்டு நீங்க உங்களை மாத்திட்டது ரொம்ப நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா. சரி பாஸ்டர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏசப்பா, வருஷத்துக்கு ஒரு நாள், அதுவும் கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் சர்ச்சுக்கு வாரான், அதுவும் ஆண்டவர் பிறந்த செய்தியே சொல்லாதீங்கன்னு சொல்றான். இந்த மாதிரி விசுவாசிகள்கிட்ட இருந்து எனக்கு தயவு செய்து காப்பாத்துங்க ஏசப்பா, என்னால முடியல. இப்பொழுதும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த 2024 ஆண்டிற்கான சண்டே கிளாஸ் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஆரம்பமாகிவிட்டது. இப்பொழுதும் நிகழ்ச்சியின் ஆரம்பமாக சிறுவர்கள் வசனம் சொல்லுவார்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 9:6. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. இப்பொழுதும் நமது சபையின் சிறுவர்கள் பாடல் பாடுவார்கள். கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரு, எங்க வந்தாரு? நம்ம வீட்டுக்கு வந்தாரு. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரு, எதுக்கு வந்தாங்க? gift கொடுக்க வந்தாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரு, என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? கேக்கு, சாக்லேட்டு, பிஸ்கட், பொம்மை, ட்ரெஸ், gift எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ணே, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் மாமா, ஹாப்பி கிறிஸ்மஸ் மாமா. அத்தட்டையும் சொல்லிருங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் மாமா. ப்ரோ ஹாப்பி கிறிஸ்மஸ் ப்ரோ, ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ணே. ஹாப்பி தம்பி, ஒரு நிமிஷம் இரு. அது ஹாப்பி கிறிஸ்மஸ் இல்லம்மா, இங்கிலீஷ் கிராமர் படி அது மெரி கிறிஸ்மஸ். ஓ, சொன்னது தப்பு. ஓ சாரி சார், அப்படியாண்ணே, படிச்சவங்க நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அண்ணே ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏன்னா மறுபடியும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ்.